அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் அப்துல்லா. டைட்டில் என் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி முக்கியமான வீடியோ தான் இது. இந்த விஷயத்த சொல்லணுன்னு நிறைய நாளாக யோசித்தேன். ஆனால் இப்போ முக்கியமாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண் பார்வை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த கேள்விக்கான விடையும் இன்னும் சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முதல் நீங்கள் பார்க்காத ஒரு முக்கியமான வீடியோவாக இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ சேர்றதுக்கு உதவி செய்யுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு வாரதுக்கு முன்னால் பொதுவாக என்கிட்ட வரக்கூடிய சில கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கான ஆன்சர் கொடுத்துடலாம்ல. என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ லாஸ்ட்டாக கூட சிலவங்க சொல்ல கேட்டேன், நீ கண் பார்வை தெரியாமல் இவ்வளோ திறமையாக இருக்க, கண் பார்வை தெரிஞ்சால் இன்னும் திறமையாக கிடைக்கும்ல, இன்னும் சில விஷயங்களை நீ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீ வெளிநாடுகளுக்கு தனியே போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாகனம் ஓடலாம்ல அப்படின்னு ஆசை காட்டுறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி தருவோன்னு ஆசை காட்டுவோம்ல, அதே மாதிரி நீ வாகனம் ஓடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனா கண் பார்வை தெரிஞ்சா நீ இன்னும் திறமையா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்கக்கூடிய பதிலுக்கு முன்னால இந்த விஷயங்களை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு. என்ன தெரியுமா? நபி அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு தங்கம் நிறைந்த ஓடைகள் இருக்குல்ல, நதி, அது ஒன்று கொடுத்தாலும் இன்னொன்று கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லித்தான் யோசிப்பானா. அது மனுஷன் இயல்பு அப்படின்னு நபி அவங்களோட ஹதீஸ். அப்போ அந்த விஷயங்களை எக்ஸெப்ட் பண்றது குறைவா இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குற பதில் என்னன்னு சொன்னா, கண் பார்வை இல்லாமத்தான் நான் இவ்வளவு திறமையா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்தது. கண் பார்வை எடுத்துட்டு தான் இவ்வளவு விஷயத்த தந்திருக்கான். கண் பார்வை இருந்திருந்தா உண்மையா நான் இப்படி இருந்து பேசியிருப்பேனா, இந்த வயசுல 19 வயசுல ஒரு யூடியூப் சேனல் செஞ்சிருப்பேனா, சில விஷயங்களை நான் பண்ணிருப்பேனா? இல்லவே இல்லை. நான் உறுதியா சொல்லுவேன், 19 வயசுல ஒரு கண் பார்வை தெரிஞ்சிருந்தா நான் உண்மையிலே இப்படி இருந்திருக்க மாட்டேன். கண் பார்வை தெரியாதால அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உங்களுக்கெல்லாம் நான் சொல்ற பதில் என்னன்னா, கண் பார்வை தெரியாம தான் நான் இப்படி இருக்கேன். கண் பார்வை தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டேன். இது அல்லாஹ் தந்த எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஓகே, ரெண்டாவது உங்களுக்கு சொல்ற விஷயம், இப்போ எப்படியான அந்த யோசிக்கிறவங்களுக்கு, எனக்கு கண் பார்வை நல்லா வந்தா நல்லா இருக்கும் நீ துஆ செய்றவங்களுக்கெல்லாம் நான் சொல்ற விஷயம்,